ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனந்த் கோரி அஃபிஷியல். இன்னைக்கு சண்டே, என்னன்னா 2025ஓட ஃபர்ஸ்ட் சண்டே 2024 செஞ்சிருச்சு வச்சு ரெண்டு பேருக்குமே செம்ம அடி, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்தை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சண்டே 2025ஓட ஃபர்ஸ்ட் சண்டே எங்கேயாச்சும் வெளியே போகலாம், ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகலாம்னு நினச்சோம். நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தோம்னா அங்கே லோக்கலில் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது நல்ல இடங்கள், அங்கே நிறைய இடங்கள் உண்டு. இப்போ இங்கே நம்ம ஊரில் இருக்கிறதுனால வந்து இங்கே கிராமத்து பக்கத்தில் நிறைய லொக்கேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்த இடமுமே இல்லை. பக்கத்தில் ஒரு ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட்டு ப்ளஸ் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். நம்ம போனால் அங்கே கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அங்கே தான் இப்போ நம்ம வந்து போகிறோம். போகலாமா? வீட்டுல இருந்தா போன் யூஸ் பண்ணிட்டே இருப்போம்ல, இங்க இருந்தா ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல. சரி, வந்தாச்சு எங்க சத்யா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அது சத்யா தான். இதுதான் அது. நாங்க ஆல்ரெடி வந்திருக்கோம், வீடியோ எல்லாம் போட்டதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறோம். போர் அடிச்சாலே வந்துருவோம். பக்கத்துல இருக்கனால போர் அடிச்சா எப்பவுமே வந்துருவோம். ஓட்டி பார்க்கலான்னு தான். ஓட்டு பயமா இருக்கு. ஓட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வண்டியை சரி, ஓகே டன். கிறிஸ்துமஸ் வச்சேன்னு நினைக்கிறேன். ஆமா, நியூ இயரே முடிஞ்சிருச்சு. சும்மா போட்டோ எடுக்கட்டா? போட்டோ எடுக்கட்டா? சும்மா செல்ஃபி எடுப்போம். நீங்க டக்குனு போங்க, இடம் வேற போகுது. ஊஞ்சல பிடிச்சாச்சு ஒரு வழியா. இந்த ஊஞ்சலுக்கு ஒரு அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு நானும் அங்க சுத்துறோம் இங்க சுத்துறோம். அந்த ஊஞ்சல் ஃப்ரீயே ஆகல, இப்பதான் ஃப்ரீ ஆச்சு. அந்த இடத்த ஆக்குபை பண்ணியாச்சு. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நான் இன்ஸ்டாகிராம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணேன். அப்போ வந்து இந்த பாட்டு வந்து பார்த்தேன். சரி, ஸோ இதை வந்து இப்போ நான் உனக்காண்டி பாடுறேன், நீ அதை வீடியோ எடு, நம்ம அதை வந்து யூடியூப்ல போடலாம். சரி, ஓகே. மானம் கூட நிறமாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. நான் வாழும் வாழ்வு உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்ன இருக்கும். அது வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இங்க வந்து சும்மா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல காட்டு டாய்ஸ் எல்லாம் இருக்கு, சின்ன பிள்ளைங்க டாய்ஸ். கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. இது கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ இதுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. பைத்தியம், எப்பவுமே வச்சிருக்காங்க. பொங்கல் வந்துச்சுன்னா அதுக்கு பொங்கல் கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல பாரு, என்னோட ஃபேவரட்லாம் நிறைய இருக்கு. என்னது குட்டி குட்டி கார்லாம் உங்களோட ஃபேவரட்டா? இதெல்லாம் வச்சு நான் விளையாண்டு இருக்கேன் சின்ன பிள்ளையில. இந்த கார்லாம் வச்சு அப்படியே உருட்டி உருட்டி விளையாண்டு சூப்பரா இருக்கும். இந்த ஒரு பை உனக்கு பார்பி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு லேஸ் தான் வேணும். நீங்க லேஸே வாங்கி தர மாட்டீங்க. லேஸ் வந்து சாப்பிடக்கூடாது. ஐஸ் சாப்பிடுவா? ஐஸ் வேணும். நல்லா இருக்கு இல்ல? ஸ்ட்ராபெரி இருக்கா? எப்படி ஓபன் பண்ணணும்? இந்த இருக்குல, இப்படி ஸ்லைட் பண்ணா ஓபன் ஆகும். சரி, வாங்கி கொடுங்க. என்ன வாங்க சாப்பிட போறீங்க? என்ன ஐஸ்? எனக்கு சாக்கோ பார் தான் வேணும். நான் சாக்கோ பார் சாப்பிட போறேன். உனக்கு? எனக்கு குல்ஃபி.
ஓகே நான் சாக்கோ பார் எடுக்க போறேன். பில் போட்டேன். இதுல இருந்து போட்டோ எடுக்கணும். பில் போட்டு அந்த ரூஃப் டாப்ல போய் தான் சாப்பிடலாம் நினைச்சோம்னா அங்க வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. அப்பெல்லாம் வந்து டின்னர் தான் உண்டாம். நாங்கள் இன்னைக்கு டின்னர் சாப்பிட்ற மைண்ட் செட்லேயே வரல. அதே சொல்லியிருந்தேன் டின்னர் சாப்பிட்டு போனோம்னா அவ்வளோதான் வீட்டில் திட்டுவோம். அதனால டின்னர் பிளான் பண்ணி தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பிளான் பண்ணல, திடீர்னு சாப்பிட்டு போனா அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வரும்போது ரூஃப் டாப்ல வந்து போய் சாப்பிட்டு அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்றோம். பானிபூரி மசால் பூரி, அப்புறம் என்னோட ஃபேவரட் பானிபூரி. இது என்னோட ஃபேவரட், இது அவங்களோட ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் மசாலா பூரி தானே? அதான் பானிபூரி தான். ஆமா. ஆசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெளியே போகல, ஒரு எப்படி சொல்ல, ஹெல்த் இஷ்யூஸ்னால எங்கேயுமே போகல. ஒரு 1 month வீட்லயே தான் இருந்தாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாசிட்டிவோட. அதனால வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவா போடணும்னு நினைச்சிருக்கோம். கண்டிப்பா போடுவோம். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய பூஸ்டா இருக்கும். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே எங்கள் நம்பிக்கை. பாய்.